الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله وخيرا وأعظم أجرا واستغفروا الله إن الله غفور رحيم. وقال النبي عليه الصلاة والسلام الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், என்றென்றும் வணங்கப்படுவதற்கு அவன் மாத்திரமே தகுதியானவன் என்று சாட்சி கூறியதோடு அவனால் அனுப்பப்பட்ட முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய அடியாரும் திருத்தூதரனும் சாட்சி கூறுகிறேன். சலாத்தினும் கருணையும் சலாம் எனும் மேலேற்றமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை விழுமியங்களை பேணி வந்த உத்தம சஹாபாக்கள், தாபியன்கள், தபவு தாபியன்கள், இன்னும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எம் அனைவரும் மீதும் உண்டாவதா. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வில் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹுவை அஞ்சே பயந்து தக்வாவோடு நடந்து கொள்ளும்படி முதன்மையாக அடியனுக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை குர்ஆனுடைய பல இடங்களில் தெளிவாக சொல்லுகிறார். சூரா மரியம், சூரா ஆல் இம்ரான், சூரத்துல் கஸஸ், சூரத்துல் அம்பியா போன்ற சூறாக்களில் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறார். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையின் சுருக்கத்தை சொல்கிறான். அல்லாஹ் அவரை தன்னுடைய நண்பனாக, அல்லாஹ்வுடைய உற்ற நேசனாக அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்தார். அவ்வளவுக்கு அல்லாஹ்வுக்கு விருப்பமான நெருக்கமான ஒரு நபிதான் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதனுடைய காரணங்களில் பல நுட்பங்கள் நிறைந்திருக்கிறது. அல்லாஹ் அவர்களை கபூல் செய்வதற்கு முன்னால் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய அயராத உழைப்பு அதில் மறைந்திருக்கு என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் அடையாளமிட்டு சொல்கிறார். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயதில் இருந்து வளர்ந்து வருகிறார்கள். 16வது வயதை அடைகிறார்கள். ஈராக் நாட்டிலே கனான் என்ற இடத்தில் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து 16 வருடங்கள் கடக்கின்றது. அப்போது
தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய தகப்பன், தன்னுடைய ஊர் மக்கள் செய்யக்கூடிய அந்த வழி தவறான மார்க்கத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. உண்மையான ரப்பி யார் என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அன்னிதினமும் அதனை யோசித்துக் கொண்டிருந்தார். மக்கள் தங்களுடைய கைகளினால் சில உருவங்களை உருவாக்கி அவைகளை கடவுள்களாக வணங்குகிறார்கள். மக்கள் தன்னுடைய கைகளினால் தன்னை விட பலகீனமான ஒன்றை உருவாக்கி அதை கடவுளாக சொல்லி அதற்கென நேரங்கள் செலவழித்து தன்னுடைய செல்வத்தை செலவழித்து மக்கள் இபாதத் செய்து கொண்டு வருவதை ஒரு முட்டாள்தனமாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்கிறார்கள். அதற்கு பின்னால் உண்மையான ரப்பி யார் என்ற விளக்கத்தை அல்லாஹ் உள்ளத்தில் ஏற்படுத்துகிறார். முதலாக தன்னுடைய தந்தையிடம் சொல்லுகிறார்கள், என்னுடைய அருமை தந்தையே, யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, நாங்கள் செய்யக்கூடிய, நாங்கள் உருவாக்கி வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கடவுள் கோட்பாடு பிழையான, எங்களை விட பலகீனமான, லா யன்ஃபா வலா யதுர், எந்த லாபமும் தராது எந்த நஷ்டமும் தராத சில கற்களை நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். இதனால் நமக்கு எந்த இலாபமும் கிடையாது. இது உண்மையான கடவுள் என்று சொல்வதற்கு எந்த விதத்திலும் அருகதை கிடையாது. இந்த உருவமான இந்த கடவுள்களை விட, நாம் உருவாக்கிய இந்த கடவுள்களை விட நாங்கள் வணங்கப்படுவதற்கும் நாங்கள் தலை நிமிர்வதற்கும் தகுதியானவர்களாக இருக்கிறோம். எதுக்கும் வக்கில்லாத துப்பில்லாத ஒன்றை உருவாக்கி அதற்கு சுஜூது செய்கிறோம், அதற்கு உணவை கொடுக்கிறோம், அதற்கு நேர காலத்தை செலவழிக்கிறோம். இதில் என்ன இலாபம் இருக்கிறது என்று தன்னுடைய தந்தையினிடம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். ஆனால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை, அவர்களுடைய குடும்பத்தினுடைய பிரதானமான தொழில் தானும் அந்த கடவுள்களாக சிலவற்றை உருவாக்கி அவைகளை இபாதத் செய்வது மாத்திரம் இல்லாமல் மக்கள் இபாதத் செய்வதற்காக வேண்டி, விற்பனைக்காக வேண்டி சில உருவங்களை தயாரித்து விற்பனை செய்து வந்தார். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை சொன்னார், அராகிபுன் அன்த யா இப்ராஹிம், இப்ராஹிமே, நாங்கள் வணங்கிக் கொண்டிருந்த, நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கடவுள் கோட்பாடை நீ பிழை என்று சொல்கிறாயா? உன்னுடைய பேச்சை நாங்கள் கேட்டு இந்த சிலை, நாங்கள் இந்த உருவங்களை வணங்க கூடாது என எங்களை திணிக்கிறாயா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அந்த தகப்பன் கூறினார். சொல்லிவிட்டு சொன்னார், லைல்லம் தன்தஹி, இப்ராஹிமே, நீ இந்த கதை பேச்சை இத்தோடு முடித்துக் கொள்ளாவிட்டால் லஅர்ஜுமன்னக், உன்னை என்னுடைய பிள்ளை என்றும் பாராமல் கல்லால் அடித்து உயிரோடு உன்னை கொல்லுவேன் என்று தந்தை எச்சரித்தார். காலங்கள் கடக்கின்றது. இருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது இருந்த நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது இருந்த உறுதியான எண்ணம் எதற்கும் இடமளிக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுடைய சமய கலாச்சார வணக்க வழிபாடுகளில் ஈடுபடாத போது அந்த மக்கள் கடுமையாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எச்சரித்தார்கள். கடுமையாக அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுத்தார்கள். சொன்னார்கள், இப்ராஹிம், நம்முடைய பழமை வாய்ந்த இந்த கடவுள் கோட்பாடை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் உங்களை கொலை செய்வோம், இல்லாவிட்டால் நீங்கள் எங்களுடைய மார்க்கத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நிர்பந்த நிலை உண்டாகும். இந்த ஊரில் இருந்தால், இந்த ஈராக்கில் இருந்தால் இந்த பொய்யான கடவுள் கோட்பாடை நான் பின்பற்ற வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் நான் இந்த இடத்தில் கொலை செய்யப்படுவேன். கொலை என்பது எனக்கு பெரிய ஒரு விடயம் அல்ல, ஆனால் என் மூலமாக சென்றடைய வேண்டிய மார்க்கம் ஒரு சாராருக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈராக்கை விட்டு பயணமாகிறார். எங்கே செல்வது, எந்த இடத்தை நோக்கி செல்வது, எங்கே என்ன ஏற்பாடு இருக்கிறது என்ற எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பயணமாகிறார்கள் 16வது வயதில்.
பயணமாகி சென்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்கிறான். தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தை இழந்து, தன்னுடைய ஊரை இழந்து, தன்னுடைய செல்வாக்கை இழந்து, தன்னுடைய சுதந்திரத்தை இழந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்தில் சிந்தனை ஏற்படுத்துகிறான். இப்ராஹிம், நீங்கள் இந்த வழியால் நீங்கள் பயணம் செய்யுங்கள். நீங்கள் எந்த இடத்தில் போய் நிற்பீர்களோ அதுதான் கியாமம் வரைக்கும் பாதுகாக்கப்படக்கூடிய இடமாக நான் மாற்றப் போகிறேன். கியாமம் வரைக்கும் அந்த இடத்தை பார்ப்பதற்கு நன்மை. கியாமம் வரைக்கும் தஜ்ஜாலுக்கு கூட அந்த இடத்துக்கு போக முடியாது. கியாமம் வரைக்கும் அந்த இடத்துக்கு நல்ல மக்கள் தேடி வந்து கொண்டே இருப்பார்கள். அப்படியான ஒரு வரலாற்று இடத்தை நான் உருவாக்கப் போகிறேன். பயணமாகுங்கள் இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பயணமாகிறார்கள். எங்கே செல்வது, எங்கே ஏற்பாடுகள் இருக்கிறது, எங்கே வசதி வாய்ப்புகளுக்கு எந்த தயாரிப்பும் கிடையாது. அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய ஊரை விட்டு புறப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாம் இப்போது சொல்லக்கூடிய புனித மக்கமா நகருக்கு வந்து சேர்கிறார்கள். அந்த மக்காவுக்கு வந்து சேர்கிறார்கள். அப்போது அந்த இடத்துக்கு பேர் பக்கா என்று சொல்லப்பட்டது. அப்போது அது மக்கா அல்ல, அது ஒரு பக்கா என்ற பெயருடன் அது பிரபல்யம் பெற்று வந்தது. அந்த இடத்தை அல்லாஹ் கபூல் செய்தான். அந்த இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னதாக ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனித காபாவை கட்டுவதற்காக வேண்டி அஸ்திவாரம் இட்டிருந்தார்கள். ஆனால் கட்டட பணிகள் பூர்த்தியடையவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போட்ட அந்த அஸ்திவாரத்தினுடைய மிகுதி வேலை பணிகளை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது, இப்ராஹிம், நீங்கள் இந்த இடத்தில் என்னுடைய ஆலயம் இந்த காபாவை கட்டுங்கள் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புனித காபாவை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன் அவ்வல பைத்தின் உதிய லின்னாஸ், மக்களின் இபாதத்துக்காக, மக்களின் நேர்வழிக்காக, மக்களின் விடுவுக்காக உலகத்தில் நிர்மாணிக்கப்பட்ட முதலாவது ஆலயம் புனித மக்கா என்பதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அந்த புனித மக்காவை கட்டியது, அதனை அழகுபடுத்தியது ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பதுதான் வரலாறாக இருக்கிறது. அன்புடன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த புனித காபாவை கட்டி வைத்தார்கள். அந்த புனித காபாவை கட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியையும் மிகப்பெரிய ஒத்துழைப்பையும் வழங்கிக் கொண்டே இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஏற்பாடும் இல்லாமல் மக்காவுக்கு வந்து அல்லாஹ்வின் கட்டளை பிரகாரம் புனித காபாவை கட்ட ஆரம்பிக்கின்றார்கள். அந்த காபாவை கட்டுகின்ற போது உயர்ந்த இடங்களுக்கு அதற்கான ஏற்பாடுகள் தேவை. அல்லாஹ் சுவர்க்கத்தில் இருந்து கற்களை இறக்கி வைத்தார். சுவர்க்கத்தில் இருந்து அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கட்டட நிர்மாண பணிகளுக்கு உதவியாக வானத்திலிருந்து அல்லாஹ் சுவர்க்கத்தின் கல்லை அல்லாஹ் அனுப்பி வைத்தார். அந்த கல்லில் இருந்து கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புனித காபத்துல்லாவை தன்னுடைய கையினால் கட்ட ஆரம்பிக்கின்றார்கள். தன்னுடைய கைகளினால் புனித காபாவை கட்டுகிறார்கள். கட்டி கொண்டிருக்கும் போது எந்தெந்த திசைகளில் எல்லாம் அவர் சென்று சென்று கட்ட வேண்டுமோ அந்த கல் அவர் விரும்புகின்ற புறத்தில் எல்லாம் அது நகர்ந்து கொண்டே இருந்தது. மிகச் சிறப்பாக புனித காபத்துல்லாவுடைய கட்டட நிர்மாண பணிகள் நடைபெறுகிறது. அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தீனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தை, செல்வாக்கை, செல்வத்தை இழந்து அல்லாஹ்வுக்காக வந்தார். அல்லாஹ் கொடுத்த பரிசு, நீங்கள் ஒரு ஆலயத்தை, ஒரு பள்ளிவாசலை, உயர்ந்த இடத்தை கட்ட வேண்டும். கியாம நாள் வரைக்கும் அது ஒரு வரலாற்று தகவலாக பாதுகாக்கப்பட வேண்டும். அன்புடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் அவர்களை வரலாறு பேசும் மனிதனாக நாங்கள் மாற்றுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரை
கியாமம் வரைக்கும் யாராலும் குர்ஆனிலிருந்து அகற்ற முடியாது. அல்லாஹ்வுக்காக செய்த தியாகத்தின் பயன் அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிமே, உலக மக்கள் பேசும், உலக மக்கள் போற்றும் மாமனிதனாக நாங்கள் உங்களை மாற்றுவோம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பணியை சிறப்பாக செய்து இன்றைய தினம் காபத்துல்லா நமக்கு மிக அழகாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காபத்துல்லாவில் நடைபெறக்கூடிய இபாதத் இவைகள் அனைத்தும் மிக சிறப்புக்குரிய இபாதத்தாக இருக்கிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முயற்சி, அவர்களுடைய தியாகத்தின் வெளிப்பாடாக இந்த உலகத்தில் எல்லா திசைகளில் இருந்தும் மக்கள் படையெடுத்து புனித ஹஜ்ஜுக்காக வேண்டி, உம்ராவுக்காக வேண்டி பயணமாகிக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் ஒரு வரலாற்று தகவலின்படி, ஒரு அறிக்கையின்படி ஒவ்வொரு வருடமும் புதிதாக 40 லட்சம் மக்கள் அந்த இடத்துக்கு சியாரத்துக்காக வேண்டி வருகிறார்கள். புனித மக்காவினுடைய தரிசனத்துக்காக வேண்டி, காபாவினுடைய தரிசனத்துக்காக வேண்டி ஒவ்வொரு வருடமும் புதிதாக, பழையவர்கள் அல்லாமல் புதிய அட்மிஷன் 40 லட்சம் மக்கள் வருகிறார்கள். அவ்வளவுக்கு சிறப்பான ஒரு இடமாக அல்லாஹ் தஆலா புனித காபத்துல்லாவை ஆக்கி வைத்திருக்கிறார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்தில் ஹஜ் நிறைவேற்றப்படும், உம்ரா நிறைவேற்றப்படும். அந்த இடத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான பல அமல்கள் நிறைவேற்றப்படுகிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான், வலில்லாஹி அலன்னாஸ், மக்களுக்கு கடமை இருக்கிறது அந்த பைத்துல்லாவை, அந்த புனித மக்காவை தரிசனம் செய்வது, தன்னுடைய ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்றுவது, தன்னுடைய உம்ராவினுடைய அமலை நிறைவேற்றுவது மக்கள் மீது கடமை என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறார். அந்த இடத்துக்கு மக்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி, உம்ராவுக்காக ஒரு மனிதன் சென்றால், தன்னுடைய ஹஜ்ஜினுடைய கடமைக்காக, உம்ராவினுடைய கடமைக்காக அந்த இடத்துக்கு ஒரு மனிதன் சென்றால், நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்கள், லம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக், சிறிய பாவமோ பெரிய பாவமோ எதுவுமே செய்யவில்லை, அல்லாஹ்வுக்காக அந்த ஹஜ்ஜை அவர் நிறைவேற்றினால், ரஜா கயௌமி வலதத்து உம்மு, அவருடைய தாய் பெற்ற தினத்தில் முதலாவது அந்த நாளில் எவ்வளவு பாவக்கரைகள் இல்லாமல் தூய்மையான மனிதனாக இருந்தாரோ, இதே போன்று அந்த காபத்துல்லாவை விட்டு, அந்த அமலை விட்டு மனிதன் வெளியேறுகின்ற போது தூய்மையான மனிதனாக மாறுகிறார். இந்த சிறப்பு வேறு எந்த அமலுக்கும் கிடையாது. ஏனைய அமல்களுக்கு பாவம் செய்தால் மன்னிக்கப்படும் என்று வாக்குறுதி வந்திருக்கிறது. ஆனால் ஒரு பிள்ளை பிறந்தவுடன் எவ்வளவு உள்ளம் தூய்மையாக இருக்கிறதோ, இது போன்ற ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு புதிய மனிதனாக திருப்பி அனுப்பப்படுவது புனித மக்காவிலிருந்து மாத்திரம்தான், புனித ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு மாத்திரம்தான். ஏனென்றால் அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் இருக்கிறது. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காண்டி அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறாரோ, யாருக்கு அல்லாஹ்வுடைய அந்த ஆலயத்தை தரிசிக்கிறாரோ, அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம், அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறார். அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்கிறார். அவருடைய விசேஷமான அருளை அல்லாஹ் தஆலா பொழிகின்றார். மூன்றாவது சிறப்பை அதே ஹதீஸில் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கமா யுன்கில் கீர், எப்படி ஒரு கொல்லனின் உலை இரும்பில் படிந்துள்ள அந்த கசட்டைகளை களைகின்றதோ, இது போன்று ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஹஜ், ஒரு மனிதன் செய்யக்கூடிய உம்ரா, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ள பாவத்தை அப்படியே உருக்கி இல்லாமல் ஆக்கிவிடும். அவ்வளவு சிறப்பு மிகுந்த ஒரு இடமாக அல்லாஹ் தஆலா புனித அந்த இடத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தும், யாருக்கு அதற்கான ஆற்றல்கள் இருந்தும் அந்த கடமையை நிறைவேற்றவில்லையோ, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஃபலா பஸ அலைஹி, அவர் யகூதியாக மரணித்தாலும் பரவாயில்லை, அவர் நசாரானியாக மரணித்தாலும் பரவாயில்லை, ஒரு தியாகத்தில் வளர்ந்த அந்த காபாவை, அந்த கடமையை ஒரு மனிதன் நிவர்த்தி செய்யாவிட்டால், நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய எச்சரிக்கையாக சொன்னார்,
ஒரு மனிதனுக்கு வசதி வாய்ப்பில் இருக்கிறது, ஆனால் அந்த மனிதனுக்கு ஹஜ்ஜி செய்யவில்லை என்றால், அந்த மனிதன் உம்ராவை நிறைவேற்றவில்லை என்றால், அவன் யகூதியாக நசாராணியாக மரணித்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது என்று நபி அலைஹிஸ்ஸலாம் எச்சரித்தார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸை சொல்லக்கூடிய இமாம்கள் சொல்கிறார்கள், நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை சொன்னதன் நோக்கம் என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு செல்வம் இருக்கிறது, உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, ஆனால் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றாவிட்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் யகூதி நசாராக்களுடைய பண்பு உருவாகுங்கள். இந்த பண்பின் மூலம் ஈமானை கூட சில கட்டத்தில் இழக்கின்றார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு தூரம் எச்சரித்தார். ஒரு மனிதன் செல்வம் படைத்திருந்தால், ஒரு மனிதன் அதற்கான தலைமைகள் பெற்றிருந்தால் நிச்சயமாக அவர் அந்த கடமை நிறைவேற்றியே ஆக வேண்டும். அன்பில் இந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு இந்த உலகத்தில் அந்த புனித மக்காவிலும் மதீனாவிலும் நிறைவேற்றக்கூடிய 2 ரக்காத்துல் தொழுகை உலகத்தில் எந்த பள்ளிவாசலில் தொழுதாலும் அது ஈடாக மாட்டார். எவ்வளவு பணம் கோடி கோடியாக கொட்டி செலவழித்து கட்டின பள்ளி வாயிலில் தொழுதாலும் அது போன்ற நன்மை கிடைக்க மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பள்ளி வாசலில் 2 ரக்காத்துகள் தொழுகையை நிறைவேற்றுவது 1000 ரக்காத்துகள் நிறைவேற்றியதை விட சிறப்பு என்று சொன்னார். அவ்வளவு சிறப்பு மிகுந்த நன்மையை அல்லாஹ் தஆலா வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த காபாவை பார்ப்பதற்கு நாங்கள் ஆசைப்பட வேண்டும். அந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் ஆசைப்பட வேண்டும். அந்த இடத்துக்கு செல்வதற்கு நாங்கள் ஆசைப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? அது எம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பூமி, அவர்கள் நடமாடிய பூமி, குர்ஆனுடைய வசனம் இறங்கிய பூமி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பின் பிரகாரம், அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் உலகத்துக்கு வந்த இடம். நபி அலைஹிஸ்ஸலாம் முதல் தடவையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ட இடம் அந்த புனித மக்காவாக இருக்கிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துஷத்து ரிஹால், ஒரு மனிதன் செலவழித்து போவதாக இருந்தால் 3 இடங்களுக்கு போங்கள். எத்தனை கோடி என்றாலும் பரவாயில்லை, 3 இடங்களுக்கு பயணம் செய்யுங்கள். மக்கா, மதீனா, மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 இடங்களுக்கும் எவ்வளவு செலவழித்தாலும் பரவாயில்லை, செலவழித்த அந்த சிறப்பை அடைய நீங்கள் பயணம் செய்யுங்கள் என்று சொன்னார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்கா மதீனாவுடைய நேசம் எம்மில் யாருக்கும் இல்லாமல் இருக்க மாட்டார். முஃமினான ஒவ்வொருவருக்கும் அது எங்களுடைய உள்ளத்தில் நிறைந்த நேசமாக காணப்படுகிறது. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் அந்த இடத்துக்கு வந்தால், அதற்காண்டி செலவழித்து வந்தால், அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு ஏழ்மை இல்லாமல் ஆக்குவான். அவர் ஒருபோதும் உம்ராவுக்கு செலவழித்தேன், ஹஜ்ஜுக்கு செலவழித்தேன் என்பதனால் அவர் ஒருபோதும் ஏழையாக மாட்டார். அல்லாஹ் அவரை கண்ணியமாக வாழ வைப்பார். ஹஜ்ஜு செய்தவருடைய செல்வத்தில், உம்ரா செய்வருடைய செல்வத்தில், அவருடைய ஹஜ்ஜினாலேயோ உம்ராவினாலேயோ எந்த நஷ்டமும் ஏற்படாது. அவனுடைய வாழ்க்கையில் பரக்கத்தையும் கயிறுகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் தஆலா அந்த புனித மக்காவை மதீனாவை வைத்திருக்கிறார். அன்பு என்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல மக்கள் அந்த புனித மக்காவை மதீனாவை நேசிப்பார்கள். நல்ல மக்களுடைய உள்ளத்தில் அதனுடைய ஆர்வம், ஆசை இருந்து கொண்டே இருக்கும். அவருடைய பேராவல் நீடித்து கொண்டே இருக்கும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த புனித மக்காவுக்கு மக்கள் வருகை தந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய சொத்து செல்வத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் உண்டாக்கி கொண்டே இருப்பான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த புனித இடத்துக்கு பலர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். அந்த இடத்தை பார்க்க வேண்டும், அந்த தரிசனத்தை நான் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி பல நல்ல மக்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அத்தா இப்னு அபி ரபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் புனித ஹஜ்ஜை 70 விடுத்தம் செய்திருக்கிறார். ஒரு தடவை செய்தும் போதாது,
2 தடவை செய்தும் போதாது, 70 விடுத்தம் அந்த புனித காபாவுக்கு சென்று ஹஜ்ஜை அவர்கள் நிறைவேற்றிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு தூரம் ஹஜ்ஜை அவர்கள் நேசித்திருப்பார். ஹஜ்ரத் சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் 70 விடுத்தம் ஹஜ்ஜை நிறைவேற்றியிருக்கிறார்கள். 70 விடுத்தம் என்றால் எவ்வளவு தியாகம் செய்திருப்பார், எவ்வளவு செல்வத்தை செலவழித்திருப்பார். அவ்வளவு செலவழித்தும் அவர்கள் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்பதில் மிக பேராவலோடு இருந்தார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 25 தடவை புனித ஹஜ்ஜை நிறைவேற்றியிருக்கிறார். மக்காவில் இருந்து சுமார் 450 கிலோமீட்டர் கால்நடையாக மதீனாவிலிருந்து மக்காவுக்கு சென்று அந்த கடமை நிறைவேற்றியிருக்கிறார். அன்புள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது முக்கியமான ஒரு இபாதத், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நிறைந்திருக்க வேண்டிய ஒரு இபாதத். அந்த இபாதத் இன்று மங்கிக் கொண்டு போகின்றது. நாங்கள் ஹஜ்ஜினுடைய உம்ராவினுடைய சிந்தனை இல்லாமல் இன்று சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல மக்களுடைய ஆலயம் அதனுடைய மகத்துவம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். எப்போது எனக்கு போக பாக்கியம் கிடைக்கும், எப்போது எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என்ற ஏக்கத்தில் இருக்க வேண்டியவர்கள் நாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கியாமத்துடைய நாள் நெருங்குகின்ற போது உலகம் முழுவதும் குழப்பங்கள் வெடிக்கும், உலகம் முழுவதும் அநியாயம் அட்டூழியம் அரங்கேறும், உலகம் முழுவதும் அநீதி நடக்கும், உலகம் முழுவதும் மனித உரிமை மீறல் நடக்கும். அந்த நேரத்தில் மக்கள் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி புனித மக்காவை நோக்கி பயணமாகுவார்கள், மதீனாவை நோக்கி பயணமாகுவார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி ஒரு பாம்பு எதிரியை கண்டதும் தனது பொந்துக்குள் சென்று தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றனோ, இது போன்று ஈமானுடைய மக்கள் தன்னை ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி மக்காவுக்கு, மதீனாவுக்கு, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு செல்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் எல்லா இடங்களிலும் குழப்பங்கள் வெடிக்கும், தஜ்ஜால் உட்பட பல அநியாயங்களை செய்து கொண்டிருப்பான். ஆனால் அந்த தஜ்ஜாலுக்கு கூட மக்காவுக்கோ மதீனாவுக்கோ சென்று அவனுடைய அடாவடித்தனத்தை, அவனுடைய அபூர்வத்தை அவனால் காட்ட முடியாது. அல அன்காபில் மதீனா, மதீனாவின் வாயலில் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த மலக்குமார்கள் இருப்பதன் காரணமாக லா யதுகுலுஹா அல் மஸீஹ், அந்த இடத்துக்கு தஜ்ஜாலால் போக முடியாது. வலத்தாஊன், அந்த மதீனாவில் எவ்விதமான தொற்று நோய்களும் உண்டாக மாட்டார். புனிதமான ஒரு இடமாக அல்லாஹ் தஆலா அந்த இடத்தை வைத்திருக்கிறார். அன்புள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அந்த புனித மக்காவை பற்றிய முஹப்பத் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அங்கே உள்ள ஒவ்வொரு இடங்களும் மிக ஆச்சரியமானது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அந்த இடத்தில் நான் பல ஆச்சரியமான ஆதாரங்களை நான் வைத்திருக்கிறேன். அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தில் இருந்து, அவன் சுவர்க்கத்தில் இருந்து கற்களை இறக்கி வைத்தான். அந்த புனித மக்கமா நகரிலே, அந்த புனித காபத்துல்லாவிலே 3 கற்கள், சுவர்க்கத்து கற்கள் இருக்கிறது. ஒரு கல் ஹஜருல் அஸ்வத், அந்த ஹஜருல் அஸ்வத் என்று சொல்லப்படக்கூடிய கல். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கிறதே, அது சுவர்க்கத்தில் இறக்கப்படும் போது பாலை விட வெண்மையாக இருந்தது. மனிதர்கள் பாவக்கரையோடு அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட 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 அது கருப்பாக மாறியது. சுவர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல். யார் அந்த கல்லை முத்தமிடுகிறாரோ மறுமையில் அந்த கல் அவனுக்கு அவனை சிபாரிசு செய்யும். இறைவா, உன்னுடைய ஆலயத்துக்கு, உன்னுடைய இடத்துக்கு வந்து என்னை முத்தமிட்டான், இவருடைய பாவத்தை மன்னித்து விடு என்று அந்த ஹஜருல் அஸ்வத் கல் அவனுக்கு அவனை வாதிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இரண்டாவது கல்லல் அர்-ருக்னுல் யமானி, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ் இரண்டாவதாக இறக்கி வைத்த கல், சுவர்க்கத்துடைய இரண்டாவது கல் ருக்னுல் யமானி, ஹஜருல் அஸ்வத் கல்லுடைய மறுபுறத்தில் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு அந்த ஹஜரை, அந்த கல்லை முத்தமிட பாக்கியம் இல்லாவிட்டாலும் தூரத்தில் இருந்தாது இஸ்லாம் அவர் கையினால் சாடை செய்ய வேண்டும்.
ஏனென்றால் இபாதத்தான மிக விருப்பமான அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒன்று. மூன்றாவது கல் அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தில் இறக்கி வைத்தான். அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனித காபாவை கட்டுவதற்கு பயன்படுத்திய அந்த கல். அதில் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாதத்தை அதில் படிய வைத்திருக்கிறார். இந்த மூன்று கல் சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹ் இறக்கி வைத்த கல். இந்த கல்லை பார்ப்பதற்கு ஆசைப்பட வேண்டும். அன்பின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த காபத்துல்லாஹ்வுடைய அந்த சீலையை பாருங்கள். அந்த காபத்துல்லாஹ்வுக்கு சீலையிட்டவர்கள் முதலாவது ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இரண்டாவது இந்த புனித காபாவுக்கு சீலை போட்டவர் எம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது இந்த காபத்துல்லாஹ்வுக்கு சீலையிட்டவர் ஹஜ்ரத் தபா அல்-ஹிம்யரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மூன்றாவதாக அந்த இடத்துக்கு சீலை போட்டவர் அபூ ஜாஃபர் அல்-மன்சூர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இடத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். எவ்வளவு புண்ணியம் பூத்த இடம் அது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த புனித காபத்துல்லாஹ்வுடைய சீலை ஆரம்பமாக வெள்ளை சிவப்பு நிறமாக இருந்தது. நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் அது வெள்ளை சிவப்பு நிறமாக மாற்றப்பட்டது. முதலாவதாக வெள்ளையாக இருந்தது, அடுத்ததாக வெள்ளையும் சிவப்புமாக மாற்றப்பட்டது. அதற்கு பின்னால் மஞ்சள் நிறம், அதற்கு பின்னால் பச்சை நிறம் இருந்தது. நான்காவதாக அபூ ஜாஃபர் மன்சூருடைய காலத்தில் மக்கள் போய் சொன்னார்கள், புனித மக்காவின் தரிசனத்திற்காக வேண்டி பல ஆயிரம் மக்கள் வருகிறார்கள். இந்த சனத்தொகையின் காரணமாக காபத்துல்லாஹ்வினுடைய சீலை அடிக்கடி அழுக்காகிக் கொண்டே இருக்கின்றது. என்ன வழி செய்யலாம்? அப்போது அவரினால் முடிவு செய்யப்பட்டது, கருப்பு சில சீலையாக அதனை நாங்கள் மாற்றுவோம் என்று. அன்று முதல் இன்று வரைக்கும் அது கருப்பு நிற சீலையாக இருக்கிறது. புனித அந்த சீலையிலே 1300 கிலோகிராம் எடையுள்ளதாக அந்த சீலை இருக்கின்றது. அதில் 280 கிலோகிராம் தங்கம் கலக்கப்பட்டிருக்கிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு சிறப்பான ஒரு இடம், அவ்வளவு ஆச்சரியமான ஒரு இடம், அவ்வளவு கண்ணியமான ஒரு இடம். அல்லாஹ்விடத்தில் உலகத்தில் அந்த இடத்தை விட மதிப்புக்குரிய இடம் வேறு எதுவுமே கிடையாது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித அந்த காபத்துல்லாஹ்வுக்கு மேலால் அல்லாஹ் தஆலா பைத்துல் மாமூரை வைத்திருக்கிறான். அந்த பைத்துல் மாமூரை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யதுகுலுஹா, அந்த பைத்துல் மாமூருக்கு ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் 70,000 புதிய புதிய மலக்குமார்கள் செல்கிறார்கள். சென்ற மலக்குகள் யாரும் திரும்பி வந்ததே கிடையாது. அப்படி என்றால் அந்த பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளி வாயில் எவ்வளவு சிறப்பான விசாலமான பள்ளியாக இருக்கும். அல்லாஹ் தஆலா புனித மக்காவினுடைய இருந்து மேற்புறத்திலே 7வது வானத்தில் அந்த பைத்துல் மாமூரை அமைத்து வைத்திருக்கிறார். நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று அந்த பைத்துல் மாமூரை பார்க்க வேண்டும், அதனை கற்பனை செய்ய வேண்டும். எவ்வளவு சிறப்பான இடம். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாமே ஆச்சரியம், எல்லாமே ஆச்சரியம். அங்கே உள்ள ஜம்சம்மை குடித்தால் மாஉ ஜம்சம் லிமா ஷுரிபலா, யார் ஜம்சம் நீரை எந்த நோக்கத்தில் குடிப்பாரோ அல்லாஹ் தஆலாவுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொடுப்பார். அந்த புனித மக்காவிலே அந்த காபத்துல்லாவிலே ஹஜர் அஸ்வத்தினுடைய கீழ் பகுதிகளில் 8 பெருமதியான முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. 8 முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்போது பதிக்கப்பட்டது என்றால் அபூ ஜாஃபர் அல் முத்தவக்கிலுடைய காலத்தில், அப்பாசியருடைய காலத்தில் அது பதிக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? அந்த இடம் அப்படி 8 முக்கியமான பெருமதி வாய்ந்த முத்துக்களின் மூலம் பதிக்கப்பட்டது என்றால் அந்த இடம் எங்களால் மறக்க முடியாது, எங்களால் மறக்க முடியாது. அந்த இடத்தில் தான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எம் உயிரில் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையை படித்து கொடுத்த இடம். நபி அலைஹிஸ்ஸலாம் தொழுகையை பழகிய இடம் அந்த இடத்தில் தான். ஆகவேதான் அதனை அவ்வளவு கண்ணியப்படுத்தினார்கள். அது மாத்திரம் அல்ல, அந்த இடத்தில் நபி அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்தும் தொழுது வருகிறார்கள்.
தொழுகையை நிறைவேற்றி வருகிறார்கள். கொடிய காபிர்கள் நபி அலைஹிஸ்ஸலாமின் மீது அழுக்கான குடல்கள், அவிந்த குடல்களை கொண்டு வந்து சுஜூதில் இருக்கும் நேரம் பார்த்து முதுகில் குவித்தார்கள். நபி அவர்களுக்கு நோவினை கொடுத்தார்கள். மூச்சு திணறும் அளவுக்கு மழை போன்று அழுக்கான குடல்களை கொண்டு வந்து குவித்த இடம் அது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த இடத்தில் நபி அலைஹிஸ்ஸலாமின் மீது போடப்பட்ட அந்த அழுக்குகளை, அந்த அசிங்கங்களை அழுது துடைத்த இடம் அது. எவ்வளவு புண்ணியமான இடம், எவ்வளவு அழுத இடம், எவ்வளவு கஷ்டப்பட்ட இடம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தியாகம் செய்த இடம். அந்த இடத்துக்கு போவதற்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த புனித மக்கா எவ்வளவு சிறப்பானதோ இதே போன்று அல்லாஹ் தஆலா மதீனாவை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். மதீனா சிறப்புக்குரிய இடம். எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து அடக்கப்பட்ட இடம். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு இடம். என்னுடைய நேரத்தில் முழு மக்கா மதீனாவுடைய வரலாற்றை சொல்லி முடிக்கவே முடியாது. நான் எடுத்த சில தகவல்களில் மிக சொற்பமானவரையே நேரம் சொல்லி இருக்கிறேன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மதீனா எவ்வளவு புண்ணியம் பூத்தது என்றால், மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வாழ்ந்து மரணித்தார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா பைன பைத்தி வ மிம்பரி, என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய இந்த மிம்பருக்கும் இடைப்பட்ட இடம் இருக்கிறது, ரௌலத்துன் மின் ரியாதில் ஜன்னah, சுவர்க்கத்தினுடைய பூந்தோட்டம் என்று சொன்னார். அந்த இடத்தில் ஒரு மனிதன் 2 ரக்காத்துகளை தொழுதால் 1000 ரக்காத்துகள் நிறைவேற்றிய நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். அவ்வளவு சிறப்பான ஒரு இடம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இடத்துக்கு சென்றால் ஒரு வகையான அமைதியை கொடுப்பதாக அல்லாஹ் வாக்களிக்கிறார். சாந்தமான நபி அந்த இடத்தில் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தில் வாழ்ந்த உன்னத நபி அந்த இடத்தில் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு செல்லக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா உள்ளத்தின் நிம்மதி, உள்ளத்தில் உள்ள கவலைகளை அல்லாஹ் தஆலா துடைத்து விடுவார். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸாரனி பாத மௌதி, யார் என்னுடைய மறைவுக்கு பின்னால், யார் என்னுடைய மரணத்துக்கு பின்னால் என்னுடைய கபரின் தரிசனத்துக்காக வேண்டி வருவார்களோ, என்னுடைய ஜியாரத்துக்காண்டி யார் வருவார்களோ, வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, அவருக்கு நான் நிச்சயம் ஷஃபாஅத் செஞ்சே ஆகுவேன். இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை சொன்னதன் காரணமாக பல ஆயிரம் மக்கள் தன்னுடைய வஃபாத்தை அந்த இடத்தில் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காண்டி படையெடுத்திருக்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் அராத, யார் என்னுடைய கபருடைய ஜியாரத்துக்காக மட்டும் வந்தாரோ, நகை வாங்க வேண்டும், அது வாங்க வேண்டும், இது வாங்க வேண்டும், பேர் கிடைக்க வேண்டும், புகழ் கிடைக்க வேண்டும் என்பதற்கான நோக்கம் இல்லாமல் என்னை சந்திப்பதற்காக வேண்டி, என்னை தரிசிப்பதற்காக வேண்டி, என்னை பார்ப்பதற்காக வேண்டி யார் வருவாரோ, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, அவருக்கான நான் சிபாரிசு செய்வேன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இடத்துக்கு போவதற்கு நாங்கள் எவ்வளவு ஆசைப்பட வேண்டும், எவ்வளவு புண்ணியமான பூமி அது. இன்னும் எங்களுக்கு ஆசை வராவிட்டால், அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் வராவிட்டால், எங்களை விட நஷ்டவாளி வேறு யார் இருக்க முடியும்? மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிஸ்ததா யமூத பிஹா, யார் அந்த மதீனாவில் மரணிக்க முடியுமோ அந்த மதீனாவில் உங்களுடைய மரணத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள். யாருக்கு அந்த மதீனாவில் மரணிக்க முடியுமோ உங்களுடைய மரணத்தை அந்த மதீனாவில் ஆக்கிக் கொள்ளுங்கள். யார் அந்த மதீனாவில் மரணிப்பார்களோ அவருக்கு சுவர்க்கம் வாஜிப் என்று சொன்னார்கள். மதீனாவில் மரணித்தவருக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் சிபாரிசு செய்வதாக சொன்னார்கள். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புக்குரிய சகோதரர்களே, அந்த இடத்தினுடைய மோகம், அந்த ஆசை நமக்கு இருக்க வேண்டும். சஹாபாக்களுக்கு இருந்தது, ஆண்களுக்கும் இருந்தது, பெண்களுக்கும் இருந்தது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு நிறைந்த சகோதரர்களே, அந்த இடத்தை சஹாபாக்கள் எவ்வளவு நேசித்தார்கள் என்றால், நபி அலைஹிஸ்ஸலாம் அடக்கப்பட்ட இடம் அங்கே சென்றவர்களுக்கு தெரியும்.
அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு சரியாக முன்னதாக அந்த இடத்திலிருந்து சரியாக பின்னால் திரும்பி பார்த்தால் ஹதரத் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வீடு அமைந்திருந்தது. நபி அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் இமாம் லஹபி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அந்த இடத்தை ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் மஸ்ஜித் நபவியை டெவலப் பண்ண வேண்டும், விசாலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தன்னுடைய மகளிடத்தில் கேட்டார்கள், மகளே, பள்ளிவாசலை கொஞ்சம் விசாலமாக கட்ட வேண்டும், உங்களுடைய வீட்டை கொஞ்சம் விட்டு தருவீர்களா? அப்போது ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அது ஒருபோதும் நடக்க மாட்டாது, என்னிடத்தில் நடக்காது என்று நீங்கள் கேட்கவும் வேண்டாம். அவ்வளவு உறுதியாக சொன்னார்கள். வாப்பா என்று கூட பார்க்காமல் அவ்வளவு அன்பின் மோகத்தினால் சொன்னார்கள், அந்த இடத்தை தரமாட்டேன். இது ரவுலா, நபி அவர்களுடைய கபருக்கு நெருக்கமான இடம், பரக்கத் செய்யப்பட்ட பூமி. அன்றைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு பின்னால் அவர்களிடம் இருந்து ஒரு வழியாக அந்த இடம் வாங்கப்பட்டது. ஆனால் நிபந்தனையிட்டார்கள், என்னுடைய இந்த இடத்தில் இருந்து நான் அங்கே இருக்கிறேன், ஆனால் அந்த ரவுலாவை பார்ப்பதற்கு வசதியாக இந்த ஜன்னல் என்றென்றும் திறந்திருக்க வேண்டும், ஒருபோதும் அதனை நீங்கள் மூடக்கூடாது என்று வசியத்து செய்தார். அன்னைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புக்குரிய சகோதரர்களே, அவ்வளவு சிறப்பு மிக்க ஒன்றுதான் இந்த ரவுலா, அந்த புனித மக்கா மதீனாவாக இருக்கிறது. அதற்கு செல்வதற்கு நாங்கள் ஆசைப்படுவேன். ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு சுமார் 30 லட்சம் தேவை என்று வைத்துக் கொள்ளுங்கள். யாரிடத்தில் அந்த வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அவர் கட்டாயம் அந்த கடமை நிறைவேற்றி ஆக வேண்டும். என்னுடைய குத்துபாவினுடைய மிக பிரதானமான நோக்கம், என்னுடைய குத்துபாவினுடைய முக்கியமான அம்சம், நம்மில் பலர் ஹஜ்ஜு செய்வதற்கு வசதி வாய்ப்பு இல்லாவிட்டாலும் உம்ரா செய்வதற்கு கடமையானவர்களாக இருக்கிறோம். ஒரு மனிதனிடத்தில் தன்னுடைய அன்றாட செலவு போக தன்னுடைய அத்தியாவசியமான ஏற்பாடுகளை கழித்து சேமிப்பில் இந்த காலத்தை பொறுத்தவரையில் சுமார் 3.5 லட்சம் அவரிடத்தில் பணம் இருந்தால் அவர்கள் ஹஜ்ஜு உம்ரா செய்வது கட்டாயம். நாங்கள் நினைக்கின்றோம் ஹஜ்ஜு தான் வாஜிப், உம்ரா வாஜிப் இல்லை என்று நினைக்கின்றோம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜு செய்வதற்கு வாய்ப்புள்ளவர்கள் ஹஜ்ஜு செய்வது வாஜிப், உம்ரா செய்வதற்கு வாஜிபானவர்கள் உம்ராவை நிறைவேற்றுவது வாஜிப். என்னுடைய செல்வத்தில் சுமார் 3.5 லட்சம் இந்த காலத்தை பொறுத்தவரையில் செல்வம் இருக்கிறது என்றால் எனக்கு உம்ரா வாஜிப், நான் உம்ராவை நிறைவேற்ற வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், உம்ரா வாஜிபான ஒரு அமல், யார் அதனை நிறைவேற்றாமல் மௌத்தாகிறானோ அவன் பெரும்பாவி. இன்று நமக்கு உம்ராவுடைய மகத்துவம் கிடையாது, அந்த எண்ணம் கிடையாது, உம்ராவுடைய சிறப்பை விளங்கவில்லை. நாங்கள் செல்வத்தை திரட்டுகிறோம், 1க்கு 2 வாகனம், தட்டுக்கு தட்டு மாடி வீடு, ஊரிலும் வீடு, வெளியிடங்களிலும் கடை வீடு என வாங்கி வைத்திருக்கிறோம். பல கோடி ரூபாய் சொத்து நம்மிடத்தில் இருக்கிறது. நம்மிடத்தில் உள்ள கையடக்க தொலைபேசி 10 லட்சம், நாம் ஓடக்கூடிய மோட்டார் சைக்கிள் 20 லட்சம், இவ்வளவெல்லாம் செலவழிக்கிறோம். நமக்கு உம்ராவுடைய கடமை வாஜிப். தேவைக்கு அதிகமாக அத்தியாவசியம் இல்லாமல் பல சொத்துக்களை பேங்கில் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் உணர வேண்டும், உம்ரா செய்வதற்கு நமக்கு கடமை. எனவே அதற்கான ஏற்பாடுகளை செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் அறிவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் நல்லது புரிவானாக.